என்ன நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது. வாழ்க்கையில உங்களை மாதிரி 4 நலம் விரும்பிகளை தான் நான் சம்பாதிச்சு வச்சிருக்கேன். நீங்க வந்ததுல நேருக்கு நேரா ஒளிவு மறைவு இல்லாம பேசுறீங்க பாருங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க. ஐயா ஐயா, என் பொண்ணு நல்லா இருக்காளா? நல்லா இருக்காமா, அவளுக்கு ஒண்ணும் ஆகல. என்னங்க என்னங்க இது? எங்க எனக்கு பயமா இருக்குங்க. இன்னைக்கு ஏதோ தெய்வாதீனமா நடந்து போச்சு. ஏதோ ஒரு அம்மா திடீர்னு வந்து அவளை காப்பாத்தினாங்க. தெய்வத்தோட அனுகிரகத்தால தான் அவ பொழைச்சிருக்கா. அதோட பெத்தவங்க பண்ண புண்ணியம் பிள்ளைங்களை சேரும்னு சொல்லுவாங்க. அதுதான் உங்க பிள்ளைய காப்பாத்திருக்கு. யாருங்க அந்த அம்மா? அவங்க நல்லா இருக்கணும். ஆனா இது நிரந்தரமானு எனக்கு தெரியல. ஒரு செகண்ட் தவறி இருந்தா கூட உங்க பொண்ணுக்கு ஏதோ ஒண்ணு ஆயிருக்கும். தவம் இருந்து பெத்த ஒரே பொம்பளை புள்ள, அதுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உங்க மனசு என்ன பாடுபடும்? எதுக்கு உங்க பொண்ணு அங்க போய் கஷ்டப்படணும்? ஏதாவது ஒரு முடிவெடுத்து உங்க பொண்ணை காப்பாத்துங்க ஐயா. நீங்க சரியான நேரத்துல வந்து எனக்கு சரியான தகவலை சொன்னீங்க. ரொம்ப நன்றி. சரிங்க ஐயா, வரங்க ஐயா. ஜானகி, கதிரை நம்பி தனா இருந்தா கடைசியில அவ முகத்தை மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். இதுக்கு மேலேயும் அவ கதிர் கூட இருக்கிறது நமக்கும் நல்லது இல்ல, அவளுக்கும் நல்லது இல்ல. அவ இருக்க வேண்டிய இடம் அது இல்ல. நான் இப்பவே போய் அவளை கூட்டு வரேன். என்னங்க அண்ணா, அத்தை, அவர் கோவமா போறாரு. இப்ப தனாவை என்ன திட்ட போறாரோ என்னவோ. நீயும் போ ஜானகி. சரிங்க அத்தை. என்ன நீ உண்மையிலே கூட்டிட்டு வந்துருவாரா இவரு? ஐயோ, அதெல்லாம் கூட்டிட்டு வரமாட்டாங்க பார்வதி. அதான் அண்ணி கூடயே போறாங்கல்ல, பாப்போம். ஏங்க 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 நானும் வரேங்க.